ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, இன்றைக்கி மேட்ச்சை வந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த மேட்ச்சை இந்தியன் அணி எப்படியுமே வெற்றி பெற்றோன்ற மாதிரி தான் இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது கூட யாருமே கருத்தில் கொள்ளலை. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவால் இந்த ஸ்கோரிங்கை வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறவே முடியாதுன்ற கட்டத்தில் தான் இருந்துச்சு. அப்படி தானே ஒரு கேப்டனும் வந்து அப்படி நினச்சிருப்பாரு. அந்த ஒரு தோல்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அடைஞ்ச இந்தியன் அணி தோல்வி யாருக்கு விரக்தியாக இருந்துச்சோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து விராட் கோலி வந்து ரொம்பவே சோகத்தில் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 4வது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி பேட்டிங் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சுன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 358 ரன்களை இந்தியன் அணி வந்து குவிச்சாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கோரை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தெரியும்னாக்கா, கண்டிப்பாக இந்தியன் அணி வந்து எப்படியும் வெற்றி பெற்றோன்ற மாதிரி தான் நினச்சாங்க. அதுலேயும் வந்து விராட் கோலி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது கரெக்டாக 50வது ஓவர் முடியும் போது பும்ரா ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அவருடைய மகிழ்ச்சி அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னே சொல்ல முடியும். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாருன்னு சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய. அதுக்கு அப்புறமா தான் வந்து கதையை மாறிச்சுன்னே சொல்ல முடியும். முதல்ல கூட வந்து ஆஸ்திரேலியா வீரர்கள் வந்து ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் கூட இந்த ஸ்கோரும் அதுக்கப்புறமா வந்து ரெக்கார்ட் ரேட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக போயிருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் எப்படியும் நம்ம கைக்கு தான் வந்துரும்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அதில் வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக் யார்கிட்டேருந்து இந்தியன் அணிக்கு வந்துச்சுனாக்கா, அது வந்து டர்னர் கிட்டேருந்து தான் வந்துச்சுன்னே சொல்ல முடியும். ஒரு பிக் பேஷ் பிளேயராக இருந்தவர் ஆஸ்திரேலியன் அணியில் இடம் பிடிச்சு இன்னைக்கு கிடைச்ச இடத்த வந்து மிக சிறப்பாக வந்து பயன்படுத்தியிருக்காருன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 43 பாலை மட்டுமே விளையாடி 6 6ஐயும் 5 வந்து 4ஐயும் அடிச்சிருந்தாரு. 84 ரன்களை வந்து அவர் மட்டுமே அடிச்சிருந்தாரு. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை வந்து பெற்றாங்க ஆஸ்திரேலியா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கேப்டனாக இதை தாங்க முடியாத ஒரு மீளா துயரத்தில் வந்து விராட் கோலி அவர்கள் இருந்தார்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த போட்டி முடிஞ்சப்போ அவருடைய முகத்தில் மிகப்பெரிய வந்து வாடிய சோகம் கண்டிப்பாக இருந்துச்சு. விராட் கோலி எப்பவுமே தன்னோட உணர்ச்சிகளை வந்து கிரவுண்டில் வந்து அதிகப்படியாக காட்டுவார். எந்த ஒரு கேப்டனுமே எந்த ஒரு வீரருமே இந்த அளவுக்கு வந்து காட்ட மாட்டாங்க. அவ்வளோ வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வெற்றி பெற்றாலும் சரி, இந்தியன் அணி வந்து விக்கெட்டுகளை எடுக்கும்போது மிக வந்து சந்தோஷமான தருணத்தை வந்து அவர் உணர்ச்சியில் வெளிப்படுத்துவார். பட் இவர் வந்து சோகமாக இருந்தது நம்மளையே வந்து ரொம்பவே சோகத்தில் வந்து மூழ்க வச்சுச்சுன்னே சொல்ல முடியும். என்னதான் விராட் கோலி இன்னைக்கு மேட்ச்ல அடிக்கலனாலும் கூட அவர் வந்து இந்தியன் அணி வெற்றிக்காக வந்து ரொம்பவே பாடுபட்டார். பட் இந்தியன் அணி வந்து இந்த வெற்றியை வந்து பறிக்க முடியாமல் போனதுக்கு ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.